ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேங்க்ஸ்ல வந்து நம்ம நகைய வந்து அடகு வச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப, இப்போ ஆர்பிஐயோட ஒரு சின்ன சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க கோல்ட் லோன்ல. அந்த சேஞ்ச் என்ன? ரூல்ஸ் வந்து என்ன விதமான ரூல்ஸ் அப்படிங்கிறதையும், ப்ளஸ் அதனால நமக்கு என்ன விதமான ட்ராபேக்ஸ் இருக்கா? இல்ல பாசிட்டிவா? அப்படிங்கிறத பத்தியும், பாசிட்டிவ் சைட்ஸ் என்ன? அப்படிங்கிறத பத்தியும் நான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜனவரி 2025ல இருந்து தான் நம்மளுக்கு அமல்படுத்தியிருக்காங்க. நம்மளோட ஓல்டு மெத்தட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள வந்து நகைய அடகு வச்சிருக்கோம் அப்படிங்கும்போது, நம்மளோட டியூ டேட் நெருங்கிடுச்சு அப்படிங்கிறப்ப, நம்ம வட்டி பிளஸ் அசல் 2யும் சேர்த்து திருப்ப முடிஞ்சா திருப்பிடுவோம். அல்லது வட்டிய மட்டும் கட்டி, அப்படியே அசல வந்து திருப்பாம அப்படியே வந்து வச்சுருவோம். இல்ல அப்படிங்கிறப்ப வட்டியோட சேர்த்து நம்ம அந்த வட்டி கூட நம்மளால கட்ட முடியலன்னா, அந்த வட்டியோட சேர்த்து அந்த அசலையும் திருப்பி கூட நம்ம வச்சுருவோம். அதாவது நம்ம பேங்க்ஸ பொறுத்தவரை 11 மந்த்ஸ் நமக்கு தருவாங்க. அந்த டியூ டேட் நெருங்கும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரூ. 1,00,000 நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப, ஒரு ரூ. 15,000 இன்ட்ரெஸ்ட் வருது. 1 இயர் ஃபுல்லாவே நான் கட்டல அப்படிங்கும்போது, ரூ. 1,15,000 வந்து திருப்பி வச்சு, அந்த அட்டைய மட்டும் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துருவோம். அந்த நகைய கூட நம்ம திருப்பி எடுக்க மாட்டோம். அப்படியே அந்த அட்டைய மட்டும் ரினிவல் பண்ணிக்குவோம். புதுசா ரினிவல் பண்ணிட்டு வந்துருவோம். இதுதான் வந்து ஓல்டு மெத்தடு. இது வந்து நமக்கு எல்லாமே வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நடுத்தர ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு. அது இதில வந்து என்ன ஒரு சேஞ்சுனா, 2 விதமான சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு சேஞ்ச் வந்து என்ன அப்படின்னா, அந்த 11 மந்த்ஸ்க்குள்ளார நம்ம வட்டி பிளஸ் அசல் 2யுமே வந்து கட்டி திருப்பியே ஆகணும். இன்னொரு விஷயம் என்ன செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கே வந்து திரும்பி நம்ம வைக்க முடியாது. திரும்பி அடுத்த நாள் தான் கொண்டு வந்து அடகு வைக்கிற மாரி இருக்கும். மொத நாள் நம்ம முன்னாடிலாம் வந்து அன்னைக்கே எடுத்து அன்னைக்கே வச்சுருவோம். ஸோ இது மாதிரி பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்டு ரூல் வட்டி பிளஸ் அசல் 2மே கட்டி திருப்பிறணும். இன்னொன்னு அடுத்த நாள் தான் கொண்டு வந்து அத வைக்க முடியும். இந்த மாரி 2 விதமான சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எந்தெந்த பேங்க்ஸ்லலாம் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு வங்கி, தனியார் இது, ஃபினான்ஷியல் இது எல்லாத்துலயுமே, அதாவது ஆர்பிஐ கீழ வரக்கூடிய எல்லா விதமான பேங்க்ஸ்லயுமே வந்து இந்த ரூல் வந்து சேம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2, 3 பேங்க்ஸ்ல வந்து இதே சேம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஆர்பிஐ கீழ இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அவங்க குடுத்த அதே சேம் ரூல் தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்க நகை அடகு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில உங்களோட பிரான்ச்சுக்கே போயி நீங்க கேட்டுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, நமக்கு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அமௌண்ட் வந்து ரெடி பண்ற மாரி இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான். அதுக்காக நான் முன்கூட்டியே போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது நல்லதா இருக்கும். அடுத்து வந்து என்ன விதமான 2 ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நகைய திருப்புறது. நகைய வந்து கண்டிப்பா 1 இயர்க்குள்ள திருப்பிறணும். இல்ல அப்படின்னா இஎம்ஐ மெத்தட்ஸ்க்கு போயிரணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது முடிஞ்ச அளவு இஎம்ஐ 1 இயர்ல திருப்ப முடியல அப்படின்னா, 1 இஎம்ஐ மெத்தட் வந்து இது பண்ணோம். நம்ம எப்படி வந்து நார்மலா வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கும்போது இஎம்ஐ கட்டுறோமோ, அதே மாரி நம்ம வைக்கக்கூடிய தொகைய பொறுத்து, நம்ம அதில செலக்ட் பண்ணக்கூடிய இஎம்ஐ அமௌண்ட்டையும் பொறுத்து 1 இயர், 2 இயர், 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது ஆகும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு அமௌண்ட்டும் வந்து ஜாஸ்தியா போகும். இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கொஞ்சம் அதிகமா போகும். இந்த இஎம்ஐ மெத்தட் வந்துட்டு இந்த மாரி 2 விதமான ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில வந்து ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுமக்களுக்கும், நடுத்தர குடும்பத்தினருக்கும் தான் ரொம்ப இது ஒரு பெரிய ட்ராபேக்ஸா இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு நடுத்தர ஃபேமிலியில இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு கிராமாவது நகைய சேர்க்கணும் அப்படின்னு நெனைக்கிற பர்ப்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுக்கு இது மாரி ஆத்திர அவசரத்துக்கு உதவும் அப்படின்றது தான். ஏன்னா, ஒரு சாதாரண மனுஷருக்கு ஈஸியா வந்து பர்சனல் லோன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியா வந்து கிடைச்சிராது. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. நம்மள மாரி ஆட்களுக்கு அவ்வளோ ஈஸியா வந்து லோன்லாம் வந்து தரமாட்டாங்க. ஸோ நகை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத டக்குன்னு வச்சு நம்ம இது பண்ணிக்குவோம். ஆனா இது வந்து 1 இயர்க்குள்ள திருப்பணும் அப்படிங்கிறப்ப எல்லாராலயும் இது வந்து முடியும்னு சொல்ல முடியாது. ஒரு சில சிரமங்கள் இருக்கும்போது இது ஒரு பெரிய ட்ராபேக்கா இருக்கும் நமக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மெத்தட் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, எல்லாருமே வந்து அந்த கரெக்ட்டான அமௌண்ட் தான் வைப்போம். அதாவது 1 இயர்க்குள்ள திருப்ப முடிஞ்ச அளவு இதெல்லாம் வப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இனிமே வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா, ஏன்னா இப்ப இருக்க நகை ரேட்டுக்கு திரும்பி இன்னும் இருக்க ஏறிட்டு தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எவ்வளோ வந்து உங்களால முடியுமோ அத நல்லா பிளான் பண்ணிட்டு, இனிமே நகை அடகு வைக்கிற மாரி இருந்தீங்க அப்படின்னா, பிளான் பண்ணிட்டு அடகு வைங்க. அத கரெக்ட்டா 1 இயர்க்குள்ள திருப்புற மாரி பிளான் பண்ணிக்கோங்க. இல்ல இஎம்ஐ மெத்தட் போ முடியும்னா, அது என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சுக்கோங்க. பாசிட்டிவ் சைடு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பொறுத்த அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ மெத்தட் வந்து ஒரு பெஸ்ட் வே
அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நெறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் தான் வந்து இத பிளான் பண்ணி கரெக்ட்டா வச்சு, இது கரெக்ட்டா வந்து இவ்வளோ அமௌண்ட்ஸ் கட்டணும் அப்படின்லாம் நெனப்போம். எனக்கு தெரிஞ்சு நெறையா பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வச்சுட்டு வரதோட சரி, திரும்பி அவங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, ஏதோ ஒரு தேவை ஏற்படுது அப்படிங்கிறது பக்கம் மட்டும் தான் அந்த சைடு போவாங்க. திரும்பி அது எக்ஸ்ட்ராவா ஒரு மணி கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில தான் அத பத்தி யோசிப்பாங்க சில பேரு. ஸோ அந்த மாரி இருக்கிற மக்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியா இருக்கும். சில பேர்லாம் வந்து நம்ம என்னதான் வந்து இஎம்ஐ வந்து சூஸ் பண்ணாதீங்க. அதிக வட்டி போகும் அப்படின்னு நம்ம சொன்னாலும், இல்ல, இல்ல எனக்கு அது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. அதனால நான் நெறைய ஈஸியா வந்து பண்ணிடுறேன் அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி பீப்பிள்ஸ்க்கு வந்து அதான் நான் எடுத்து வச்சு எனக்கு சேமிச்சு நான் கட்டத் தெரியாது. இஎம்ஐ மெத்தடு வந்து ஓரளவுக்கு நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இது வந்து என்னோடைய இது என் இஎம்ஐ மெத்தட் வந்து நெறைய பேர் வந்துட்டு திருப்பிருவாங்க அப்படின்ற மாரி இது ஒரு பாசிட்டிவான விஷயமா எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அ த அடுத்து வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, நம்ம ஜிக்னிஷா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் ஜிக்னிஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.